இப்போ சில சுண்ணாக்களை ஹயாத்தாக்கிட்டு சிலர் இருக்கிறாங்க மஷா அல்லாஹ் இந்த சில இபாதத்துகளில் உள்ள சுண்ணாக்களை ஹயாத்தாக்குவாங்க. ஆனால் பேரண்ட்ஸுக்கு அந்த மரியாதையும் கிடையாது. சில வாலிபர்கள் என்று பார்க்கிறோம், மஷா அல்லாஹ் மார்க்கப்பற்றுள்ளவர்கள், இந்த தாடி, கரண்டைக்கு மேல் ஆடை, சந்தோஷம். ஆனால் அம்மா அப்பா கொடுக்க வேண்டிய மரியாதை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பயணம் போகிறாங்க, போகிற வழியில் தாயினுடைய கபர் வருகிறது. போய் உட்கார்ந்து அழுது 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 கூட இருந்தவங்க எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் எதுக்காக இப்படி அழுறீங்க, எங்களுக்கு சொல்லிட்டானுங்க. அவ சொல்லாங்க, இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி, இந்த ரப்பு கிட்ட என்னுடைய தாய்க்காக பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன், அனுமதி கிடைக்கவில்லை. ஆனால் கபரை ஜியாரத் செய்ய அனுமதி கேட்டேன், அது கிடைத்தது. எனக்கு அந்த மன்னிப்பு கேட்க சான்ஸ் கிடைக்கவில்லையே என்று நினைக்கிற போது அழுகை வருகிறது என்று அவர்கள் அழுதார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுதல் என்று சொன்னால் பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும், பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும், பெற்றோரை மதிக்க வேண்டும். பெற்றோரை தூக்கி எறிந்து விட்டு நீ நீண்ட தாடி வைத்து என்ன பிரயோசனம் இருக்கிறது? பெற்றோரை தூக்கி அலட்சியம் செய்து விட்டு அவர்களுடைய மனதை நோகடித்து விட்டு நீ கரண்டைக்கு மேல் உன்னுடைய ஆடையை உயர்த்தி என்ன பிரயோசனம் இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலிதைன் வ ஸஹத்துல்லாஹி ஃபீ ஸஹத்திஹிமா. அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது பெற்றோருடைய திருப்தியிலே தங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் என்பது பெற்றோருடைய கோபத்தில் தங்கி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். பெற்றோர் திருப்தி அடைந்தால்தான் அல்லாஹ் திருப்தி அடைவான். இதுக்கெல்லாம் நம்ம வேற விளக்கமெல்லாம் சொல்லுவோம். என்ன, நீங்க என்ன ஷேக் இப்படி சொல்றீங்க, எங்கட அம்மா அப்பா எனக்கு எதிர்ப்பு, என்ன மார்க்கம் படிக்க விடுறாங்கல்ல, தீன்ல பயணிக்க விடுறாங்கல்ல. தீன்ல பயணிக்க விடணும்னா அதுக்கு கட்டுப்பட தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலாக வருவதற்கு முன்னால் தாய் மூத்தாகிட்டாங்கன்றதால தான் இஸ்திக்பார் செய்வதற்கு அனுமதி கேட்டார்கள். இந்த மனைவியுடைய தாய் வருகிறார்கள், நான் முஸ்லிம். அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாய் வருகிறார், அவர் ஒரு நான் முஸ்லிம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தாக்கி கொடுக்க வேண்டிய அவ்வளோ ரெஸ்பெக்டையும் கொடு. சுப்ஹானல்லாஹ். அப்போ தந்தைக்குரிய தந்தையிடம் பக்குவமாக சொல்வது, அவர்களுக்காக துஆ செய்வது, எடுத்தறிந்து விட்டு போவதில்லை, மனம் நோகும்படி உஃப் என்று சொல்வது பெரும்பாவம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும்.